Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. ஸ்பெஷல் பார்ட்னர் டெரனம் ஹோம்ஸ், த பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். ஆக்சுவலாக நம்ம லோயர் மிடில் கிளாஸ் தான் நாங்கள். கூரை வீட்டில் எப்படி சொல்கிறது, மழை வந்துச்சுன்னா ஒழுகும், வெயில் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உள்ளவே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அப்போ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணோம், ஹோட்டல் கடை. அதில் ரொம்ப வயசு என்ன ஆயிடுச்சு, கண் பார்வை ரொம்ப இதாகிடுச்சு. அந்த ஹோட்டலில் புகையில அந்த மாதிரிலாம் கஷ்டப்படும் போது அந்த டைமில் தான் இந்த புகையெல்லாம் பட்டு கண்ணில் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு 2 கண்ணுமே புற எடுத்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் 2வது கண்ணு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. நான் வந்து 5 ரூபா 10 ரூபா வட்டியில் தான் நான் வாழ்ந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் சாப்பிடுவார், சாப்பிட்ற பாய்க்குங்க. நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டார், அப்படியே விட்டு போயிடுவார், கடையை விட்டுட்டு போயிடுவார் பேசாத. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஐடி நம்ம வாங்கினோன்னா அதில் நம்ம வீடியோஸ் போட்டால் நிறைய பேரை பார்க்க வைக்கலாம் அப்படின்ற யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அது ஆக்சுவலாக 9,000மோ 10,000மோ இருந்துச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அதெல்லாம். அப்போ வந்து அவங்களோட நகையை வச்சு அது எனக்கு காசு கொடுத்தாங்க. அவர் எப்போ என்ன கேட்டாலும் எப்படினாலும் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம இதுமாரி நாலேஜ் இல்லாமல் நம்ம வளர்ந்துட்டோமே, நம்ம பிள்ளைங்க நாலேஜ் அதுங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எத்துமையே கான்வெட்டில் சேர்த்தேன். இப்போத்துக்கே குடும்ப பாரத்தை அவர் தான் எடுக்கிறார். வீடு கட்டி அப்படியே பாதிலே விட்டுட்டேன். அவர் என்னை அந்த வீட்டில் கட்டி எத்துமையே நீங்கள் கஷ்டப்படக்கூடாது இனிமேட்டுன்ட்டு வீட்டில் எத்துமையை விட்டுக்கிறார். பஸ்ஸில் போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு போவேன். கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் வெயிட் பண்ணி பண்ணுவோம். இப்போ எங்களோட காரில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காசு இவ்வளோ இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணுற அளவுக்கு கடவுள் ஏதோ நமக்கு இப்போ கொடுத்துருக்காரு. நம்ம காரில் நம்ம அம்மாவை கூப்பிட்டு போகிறதே ஒரு கெத்து தானே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட ஃபர்ஸ்ட் டைம். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்குறீங்க நீங்கள் அம்மா கூட. எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆன் ஸ்டேஜில் இல்லை ஒரு டெலிவிஷனில் இல்லை ஒரு சேனல் கொண்டு வந்து காட்டுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே இந்த மாதிரிலாம் அம்மாவை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றணும், அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எனக்கு நிறைய தாட்லாம் இருந்தது. இன்றைக்கி அது நிறைவேறுக்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நான் வரேன். எஸ்எஸ் மியூசிக் உண்மையாகவே ரொம்ப நன்றி. உங்கள் பையன் சொல்லும் போது சொன்னார், உங்களை ஒரு இடத்துல ஒரு மேடையில் ஏற்றி உட்கார வச்சு பெருமைப்படுத்தணும் அப்படின்னாரு. அந்த நிகழ்வு இன்றைக்கி நடக்குது. உங்களுக்கு எப்படிமா இருக்குது உங்கள் பையனை பார்க்கும்போது? எனக்கு பெருமையாக இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப பையன் இந்த நிலைமைக்கு வந்துக்கிறேன்னா அதுக்கு என்னோடய கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணேன் நான். கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசில் நீங்கள் அப்போ இவரை வளர்க்குறதுக்கு நிறையா கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவரை படிக்க வைக்கிறதுக்காகட்டும், இல்லை அவரை இவ்வளோ பெரிய ஆளாக்கி கொண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னென்ன கஷ்டப்பட்டீங்கம்மா? சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணோம், ஹோட்டல் கடை. அதில் ரொம்ப வயசு என்ன ஆயிடுச்சு, கண் பார்வை ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் என்னோட போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பார்வை இல்லாமல் என் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கே ரொம்ப வேதனைப்பட்டுக்கிறேன் நான். இல்லை, ஆக்சுவலாக அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்கல்ல. ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வேறு, நிறைய கஷ்டங்கள் அவங்க மனசில் இருக்கும். அது திடீர்னு பேசும்போது நீங்கள் ரியாக்ஷன்லேயே தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. என் அம்மா இல்லைன்னா நான் உண்மையாகவே கிடையாது. ஸோ என்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்தது அந்த டைமில்? கஷ்டம்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லணுன்னா நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நம்ம லோயர் மிடில் கிளாஸ் தான் நாங்கள். கூரை வீட்டில் எப்படி சொல்கிறது, மழை வந்துச்சுன்னா ஒழுகும், வெயில் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உள்ளவே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அப்போது அம்மா அப்பா
2 பேருமே இந்த கல் அறுக்கிறதுக்கெலாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பார்த்துருக்காங்க. அப்புறம் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி மளிகை கடை மாதிரி வச்சு அந்த வேலை பார்த்துருக்காங்க. அப்பா வந்து பரோட்டா மாஸ்டர் ஹோட்டலில் வேலை பார்த்து அவர் அந்த சைடு. அம்மாவும் வந்து 2 பேருமே கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த டைமில் கல் அறுக்கிறதுக்குலாம் போகும்போது அங்கே சாம்பல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த ஹோட்டலில் புகையில அந்த மாதிரிலாம் கஷ்டப்படும் போது அந்த டைமில் தான் இந்த புகையெல்லாம் பட்டு கண்ணில் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு 2 கண்ணுமே புறை எடுத்தாங்க. அப்பவும் வந்து கண் ஒழுங்காக சரியில்லை, அந்த அரை பார்வை தான் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் டைமில் 2வது கண் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 15 வயசு ஆளுடைய 15 வயசு பையனுடைய இறந்தவங்களுடைய அந்த கருவழி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் நிறைய இருக்குது சொல்லணுன்னா, நீங்கள் திடீர்னு கேட்குறதுனால. ஆனால் வெளிச்சத்தை பார்க்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் சுத்தமாக படிக்கலை, எனக்கு அவ்வளோ புரியாகாட்டியும் ஆனால் எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் செய்யணுன்ட்டு நான் ஊராக போய் கஷ்டப்பட்டுக்கிறேன். பொதுவாகவே சொல்லுவாங்க உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா வந்து அந்த புகையில நின்று கண்ணே போனாலும் பரவாயில்லன்னு வந்து உங்களுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ மெயின் ரீசனே வந்து அந்த புகைப்பட்டு தான் ரீசனா இல்லை வேறு ஏதாவது இல்லை, ரீசன்? நிறைய விஷயங்க. எப்படின்னா அது ஒன்று, அந்த சாம்பல் சொல்லியிருந்தேன்ல அந்த ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் பண்ணி எல்லாருக்குமே ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஆனால் அம்மாவுக்கு மட்டும் திடீர்னு அந்த மாதிரி ஒரு நாள் செக்கப்புக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஃப்ரீ செக்கப்னு கண்ணெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும்போது இது மாதிரி 2 கண்ணுலையுமே புறை இருக்குது, அதை நீங்கள் உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் பண்ண முடிஞ்சுது. அந்த டைம்லன்னா கடை ஆக்சுவலாக ஒரு நாள் கடை வைக்கலனாலும் நமக்கு அந்த காசு கிடைக்காது, அதில் தான் நாங்கள் சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் தள்ளி போட்டுக்கலாம், நம்ம கடையை பார்ப்போம் சொல்லிட்டு அந்த டைமில் கடை வச்சு அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு கண் பண்ணாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து தான் இப்போது கரு ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. கண் இப்போ கரெக்டாக தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியுதுல்லம்மா? ஒரு அளவு தெரியுது இப்போ, ஆனால் அந்த வெளிச்சத்தை அப்படியே கூசுது, அப்படி பார்க்க முடியல நல்லா. கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், சின்ன வயசில் உங்களுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு தெரிஞ்சதோ அதே மாதிரி நீட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் கண்ணு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கௌதம் உங்களுக்காக அம்மா நமக்காக கஷ்டப்பட்டாங்க. ஸோ அம்மாவை நம்ம பார்த்துக்கிற டைம் அப்படின்னு அந்த டைமில் பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம். பஸ்ஸில் போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு போவேன். கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் வெயிட் பண்ணி பண்ணுவோம். இப்போ எங்களோட காரில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காசு இவ்வளோ இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணுற அளவுக்கு கடவுள் ஏதோ நமக்கு இப்போ கொடுத்துருக்காரு. அதை நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம காரில் நம்ம அம்மாவை கூப்பிட்டு போகிறதே ஒரு கெத்து தானே. வளர்ச்சி ப்ரோ, இந்த வளர்ச்சி தான் இங்கே நம்ம நிறைய பேச போகிறோம். அதனால தான் அந்த தருணம் உங்களுக்கு இந்த மேடையும் கூட இன்ஸ்பைரிங். அண்ட் நீங்கள் சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க கடையிலையுமே நான் வேலை செஞ்சுருக்கேன், அப்பாவோட கடையிலையுமே வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ படிப்பையும் ஒரு பக்கம் இருக்கும், கடையில் போய் வேலை செய்கிறதும் ஒரு பக்கம். வேலை செய்கிறதுனா ஹெல்ப் பண்ணுறது, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு பக்கம் இருக்கும். அது எப்படி மேனேஜ் பண்ணி? ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல அது? அதான் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுவார் அடுப்பில். ஸோ அம்மாவும் எல்லாம் 2 பேருமே வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்து இப்போ இவங்க வேலை செய்யலைன்னா இன்னொரு ஆளை நம்ம வைக்கணும் கடைக்கு. அப்படின்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது 2 பேருமே செய்வாங்க. நான் நம்ம காலேஜ் போகும்போது போயிடுவேன். சென்னையில் அப்பப்போ ஸ்டே பண்ணுவேன். வீட்டுக்கு போனால் நான் செய்வேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்பத்துலேருந்தே அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. நம்ம வரும்போது இங்கேயே நான் ஜொமோட்டோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூர்யா ஹாஸ்பிட்டல் வடபழனியில் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே கரெக்டாக என்னோடய மீடியா அந்த பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக பார்க்க முடியாது. ஏன்னா கரெக்டாக டியூட்டிக்கு போயிடணும் அப்படின்னும் போது எனக்கு அதில் அவ்வளோவும் உடன்பாடு கிடையாது. அதனால் சரி ஓகே, ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நம்ம ஜொமோட்டோ அந்த ஸ்விக்கிலாம் அந்த மாதிரி ஜொமோட்டோ ஓட்டலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம வேலையை ஆடிஷன் போகலாம். ஸோ அந்த மாதிரின்னும் போது அதை நிறுத்திட்டு நான் ஆடிஷன் அதுக்கெலாம் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியாது. அதனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹோட்டலில் பார்த்துக்கிட்டே காலையில் அதை நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதையும் பார்ப்பேன். ஈவினிங் டைமில் அப்பாவும் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவன் ஏதோ பாப்பா கோளாறு பண்ணுவார். வீட்டில் எல்லாரும் அப்பாவும் ஒரு சில அப்பாங்கள் இருக்குது. அப்பாக்கள் அப்படி தான் இருப்பாங்க. டெரராக தான் இருப்பாங்க அப்பாக்கள்.
ஸோ அவர் என்னென்னா அவருக்கு அது எல்லாமே கொஞ்சம் தப்பாக தான் பட்டுச்சு. உடன்பாடு அவ்வளோ கிடையாது, ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணி இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் பசங்களை. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுமா. கௌதம் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாகி எங்களுக்கு வந்து ஏங்க, இன்டர்வியூ இவ்வளோ பெரிய கொடுக்க ஆள்லாம் இல்லைங்க, இப்போதான் அது சாதாரண விஷயம் இல்லை கௌதம். நீங்கள் லோவர் மிடில் கிளாஸ்னு சொன்னீங்க, ஓட்டு வீட்டில் இருந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ சொந்த காரில் கூட்டிகிட்டு போய் அம்மாக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும் போதே எனக்கு சீரியஸ்லி கூஸ் பம்ஸ் ஆச்சு. அது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெரிய ஆள் தான். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்காரு, எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. பட் இனிஷியலி நீங்கள் வந்து கௌதம் என்னவாக்கி பார்க்கணும்னு நினச்சிங்க? இப்போ வந்து அவர் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இனிஷியலி வந்து அவர் என்னவாயிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து தான் இந்த வீடு இதுலலாம் இது பண்ணுறாருல, அதில் அவரை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இவரை வந்து நான் எந்த தடங்களும் பண்ணலை. ஓ, அப்படியா? பிள்ளைய எப்பவுமே எதுவுமே தடங்கள் பண்ண மாட்டேன். அவன் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுவேன். அவங்க அப்பாவை கூட கேட்க மாட்டேன். சரி. பையனுக்கு அவனுக்கு என்ன தேவை நான் அதை எப்படின்னாலும் நான் வந்து 5 ரூபா 10 ரூபா வட்டியில் தான் நான் வாழ்ந்தேன். அதில் தான் என் லைஃப்பே, என் பிள்ளைங்க லைஃப்பு எல்லாரும் அப்படி தான் வளர்த்தேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் சாப்பிடுவார், சாப்பிட்ற பாய்க்குங்க. நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டார், அப்படியே விட்டு போயிடுவார், கடையை விட்டுட்டு போயிடுவார் பேசாத. அந்த கடையை ரன் பண்ணுறது நான் ஆள் வச்சு நான் தான் பண்ணுவேன். அதுதான் இவரோட படிப்பு அனுஷ்டப்படும். அது படிப்பு அது படிக்க வச்சேன். நான் சுத்தமாக படிக்கலை, எனக்கு எதுவும் தெரியாது, நாலேஜும் எனக்கு தெரியாது. நம்ம இதுமாரி நாலேஜ் இல்லாமல் நம்ம வளர்ந்துட்டோமே, நம்ம பிள்ளைங்க நாலேஜு அதுங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எத்துமையே கான்வெட்டில் சேர்த்தேன். கான்வெட்டில் சேர்த்து கான்வென்ட் படிக்க வச்சாங்க. ஒரு 7 வருஷம் படிக்க வச்சேன். அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியல. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சம்பாதிப்பார், எத்தாந்து எங்கள் தான் கொடுப்பாரு. கொடுத்தாலும் திண்ணையை வாங்கி சண்டை போட்டு வாங்கி செலவு பண்ணுறாரு. என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னென்னா, அப்போது இந்த ஷூ கான்வென்ட்லாம் படிக்கும்போது ஷூ வாங்கி கொடுக்குறது, அது பாலிஷ் போட்டு சின்ன ஷூ அந்த மாதிரிலாம், அப்போது அதெல்லாம் பெரிய விஷயம். இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க, ஏன் உன் பையனை கான்வென்ட்டில் படிக்க வைக்கிற, ஏன் இது பண்ணுற அப்படின்னு அப்படியெல்லாம் கேட்டாங்க. நான் சுத்தமாக படிக்கலை, எனக்கு எய்த்து அதெல்லாம் தெரியாது. நம்ம பிள்ளைங்க 4 எய்த்து கற்றுக்கணும், நம்ம வீட்டுக்காரருக்கு நம்மளுக்கு நம்ம ஏற்ற மாதிரியே இல்லையே, நம்ம பிள்ளைங்க 4 எய்த்து கற்றுக்கணும், அதுங்க பின் காலத்தில் அதுங்க பழசிக்கும் அப்படின்னு நினச்சி பசங்களுக்காக தான் நான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார ரொம்ப கஷ்டத்தால் பட்டுக்கிறேன் நான். அப்படி பட்டேன். அதனால் இப்போது பிள்ளைங்களாண்ட அவரை விட்டு கொடுக்க முடியல. எதனா பண்ணாலும் என்னால் விட்டு கொடுக்க முடியல. சரிம்மா, இப்போ நம்ம கௌதம் வந்து எவ்வளோ சுட்டித்தனமாக வீடியோஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துருக்கோம். குறும்பு பண்ணிட்டு சின்ன வயசில் எப்படிம்மா அவர் குறும்பா சேட்டையா, சொல்கிற பேச்சு கேட்பாரா? சின்ன வயசில் நான் ரொம்ப சேட்டை பண்ணோம்னா இல்லை நல்ல பிள்ளையா இருப்பேனான்னு கேட்குறாங்க. அம்மா இப்போவே ரொம்ப சேட்டை குறும்பா நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளையாக தான் இருப்பார். சும்மா சொல்லாதீங்க, உண்மையாக சொல்லுங்க. ரொம்ப கட்டாயமாக இப்போ கேட்குறது, கட்டாயமாக பண்ணுறது அதெல்லாம் இல்லை. நான் வீட்டில் என்ன இருக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். சாப்பிட்றதுலையோ இது பண்ணுறதுல ரொம்ப கட்டாயம்லாம் படுத்த மாட்டான். அவரு சொல்ல சொன்னதை கேட்கல, அவர் உண்மையிலேயே அவர் எப்படி இருந்தால் கேட்குறேன் சொல்லி தானே கூட்டாதீங்க. ப்ரோ நீங்கள் வேற இல்லை ப்ரோ, உனக்கு என்ன தோணுதோ அதை பேசுமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எந்த ஒரு இது சார், அவர் ரொம்ப நல்ல பையனாக இருந்திருக்கிறீங்க நீங்கள் இப்போ சின்ன வயசில். ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, ஜாலியாக தான் இருப்பேன். வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன். இப்போத்துக்கே குடும்ப பாரத்தை அவர் தான் எடுக்கிறார். 18 வயசு அத்துலேருந்து அவர் குடும்பத்தை அவர் தான் பார்க்குறாரு. நான் இப்படி கஷ்டப்பட்டோம், வீடு கட்டி அப்படியே பாதிலே விட்டுட்டேன். ஆனால் கடை வாங்கி தான் நான் பண்ணேன், என்னால் முயற்சியாக கட்ட முடியல. பிள்ளைங்க படிப்பு இது நல்லது கெட்டது அதுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியல, அப்படியே விட்டுட்டேன். ஒரு 6 வருஷம் அப்படியே விட்டேன், கட்டாமல் அப்படியே விட்டுட்டேன். அப்போல்லாம் பையன் நல்லா வேலை பார்த்து அவர் என்னை அந்த வீட்டில் கட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது இனிமேட்டுன்ட்டு வீட்டில் ஏற்ற மாதிரி விட்டுக்கிறார். அது எனக்கு பையன் ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு நான் நிலைமைக்கு வருவேன்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ இவ்வளோ பெரிய மேடைக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு அம்மாவை. இந்த தருணத்தில் நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி சொல்லணுன்னா என்ன விஷயம்? சத்தியமாக இன்னும் உன்னை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராமிஸாக இன்னும் சந்தோஷப்படுத்துவேன், இன்னும் பெருமைப்படுத்துவேன். சூப்பர், ஒரு தேங்க்ஸ். தேங்க்ஸ்னா இல்லைங்க, பொதுவாக சொல்லணுன்னா என்னை சோறு போட்டு வளர்த்ததுக்கு
உண்மையாகவே தேங்க்யூம்மா. வேற என்ன சொல்கிறது, சாரி எதுக்கு? அவங்களோட கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஷூட்டு அது இதுன்னு போயிடுவேன். சென்னை வந்துட்டுனா ஒரு 10 நாள் அங்கே ஸ்டே பண்ணுறது, இல்லை நம்ம ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங் அதெல்லாம் பண்ணும்போது வெளியே போயிடுவேன், மாமா வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க கூட கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு உண்மையாகவே என்னை மன்னிச்சிரு தாயி. சாரி சொன்னால் மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து அம்மாக்காக இப்போ ஒரு பாட்டு ஏதாச்சும் ஒன்று டெடிகேட் பண்ணணும். அது சினிமா சாங்காக இருக்கலாம், இல்லை நீங்களே எழுதி பாடின சாங்காக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சாங் அம்மாக்காக. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும், அந்த சாங். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா, உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஸ்வீட். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ஸில் யூடியூப் அப்படின்னு வார்த்தை எடுக்கும்போது வீட்டிலேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் ஆர் சப்போர்ட்? அம்மா கிட்ட தான் நான் எதுவாக இருந்தாலுமே சொல்லுவேன். அம்மா அந்த மாதிரி எனக்கு நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி விஜய் டிவிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சன் டிவியில் அந்த மாதிரி நான் வந்து இந்த காமெடிலாம் பண்ணுவாங்களே, அது பண்ண போகிற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நான் இந்த ஊரில், எங்கள் ஊர்லலாம் வந்து ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடுறது, ஸ்கூலில் வந்து ஏதாவது காமெடியான ஒரு விஷயங்கள் மேடையில் ஏதாவது பேசுகிறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் பேர் வாங்கிக்கிறாரு, அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறாரு அவரு. ஆனால் எனக்கு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுறா, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆகாமல் இல்லையான்னு யூஸ்வலாக பெற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட, அவன் என்ன ஏதோ பண்ணு இருக்கிறான், அதனால் அவனுக்கு ஏதாவது காசு வருதா, இல்லை எதுக்கு அவனை வந்து இப்படி சுத்த விட்டுன்னு இருக்கிற அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா என்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது. ஆரம்பத்தில் நான் வீடியோஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், நான் ஒரு ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கினா அதில் நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஐடி நம்ம வாங்கினோன்னா அதில் நம்ம வீடியோஸ் போட்டால் நிறைய பேரை பார்க்க வைக்கலாம் அப்படின்ற யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அது ஆக்சுவலாக 9,000மோ 10,000மோ இருந்துச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அதெல்லாம். அப்போ வந்து அவங்களோட நகையை வச்சு அது எனக்கு காசு கொடுத்தாங்க. நான் எப்போவுமே ஏதாவது ஒன்று வேணாம்மா அந்த மாதிரிமா பண்ணமான்னு சொல்லிட்டு காசு கேட்பேன். உடனே யோசிக்காமல் எந்த ஒரு இதுவும் அடுத்த பேச்சே வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கேள்வியெல்லாம் கேட்க ஒரு 4-5 டைம் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அவர் எப்போ என்ன கேட்டாலும் எப்படினாலும் வாங்கி கொடுத்துருவோம். அது ஏதோ நகை வச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. அதுதான் நான் மெயினாக சொல்லணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பொதுவாக சினிமாவுக்கு வரும்போது நம்ம ஏதாவது சாதிச்சிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வெறியோட வருவாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஈஸியாக்கிடுச்சு அவங்களோட வேலையை. இப்போ பார்க்குறவங்க கூட இவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு, இவர் பெரிய கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் அடுத்த கட்டம் அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க, சினிமாக்குள்ளே போய் ஏதாவது ஒரு சின்ன ரோலாச்சும் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு. யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது? உண்மையாகவே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அது வந்து டபுள் மடங்கான ஒரு ஒர்க் அதில். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயமும் கஷ்டம்தான், ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு கஷ்டம் அதில் நம்ம பட்டாகணும். நான் நிறைய என்னென்னா ஆடிஷன்ஸ் போகிறதா இருக்கட்டும், நான் 2-3 இப்போ கூட ரீசெண்ட் டைமில் பேர் சொல்ல விரும்பல, 2-3 இடத்துல வந்து செலக்டட்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, நீ எப்படி இவனை போடுவ, நான் தானே உனக்கு க்ளோஸு, நான் அந்த கேரக்டர் நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சான்சஸ்லாம் மாறி போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டம். பட் இருந்தாலுமே கஷ்டம்தான் நம்ம போகிறது. பட் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பட்டு நான் சினிமாக்குள்ளே போகிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு வேலைகளும் ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கஷ்டப்பட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனால் தானே அதை நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை நான் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். சினிமாவில் ஒரு ஆக்டர் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியேஷன் கனவு இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு ஆக்டராவோ இல்லை என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக உங்களை நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக நம்ம சினிமாவில் ஒரு ரோல் பண்ணாலுமே அது மக்கள்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் வரணும். இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான்பா, ஸோ இவன் நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு பேர் வாங்கணும். கண்டிப்பாக வாங்குவேன். அதுக்காக தான் அந்த ஒரு எய்ம் இருக்குது. ஸோ மற்றபடி அதை நம்மளை எப்படி கொண்டு போதோ அந்த ஒரு ஃப்ளோவில், ஸோ நமக்கு எது செட் ஆகுதுன்னு போக போக தெரியும்ல. ஸோ அது எப்படி கிளிக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது தான் பிரதர்.
ஓகே. இப்போ வந்து பையன் என்ன ஆகணும், என்ன மாதிரி நடிகர் ஆகணும்னு சொன்னாரு. நீங்க இப்போ வந்து கௌதமோட அம்மாவா, கௌதம எந்த மாதிரி நடிகர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் என்ன நினைக்கிறாரோ அது ஆகட்டும். நாளைக்கே கௌதம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா ஓகேவா? அவருக்கு பிடிச்சிருந்தாக்கா ஏற்றுக்குதான் அப்புறம் என்ன கூப்பிட்டு வந்துருங்க. யாரை கூட்டு வர அதான் வண்டி வெளியே உட்கார வச்சிருந்தீங்களே பின்னாடி. ப்ரோ அப்படியே நிறைய நடக்குதுமா உங்களுக்கு தெரியாம சொல்லிடுங்க ப்ரோ. அதான் ஓகே. அவங்களோட லைஃப் தானே, அவங்க என்ஜாய் பண்ணல. கௌதம் ஒரு நல்ல பாயிண்ட் நான் எடுத்து கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ரஜினி முருகன்ல வர பாட்டி மாதிரி அது முடியாதுப்பு அது மட்டும் முடியாதுப்புன்னு சொல்லுவாங்க நினைச்சேன். ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ரொம்பலாம் நான் எதுக்கும் ஆசைப்படல. நல்லா புரிஞ்சுவங்கள அவருக்கு அமைஞ்சா போகிறோம். கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குமா? ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க வருவாங்க. அவர் அன்பை பார்க்குற மாதிரி அது மாதிரி அவர் பார்த்துட்டாரு. நீங்க தான் பார்த்து வச்சிருக்காரு. என்னையும் அன்பா பார்த்துக்கணும், என்னோட அம்மாவையும் அன்பா பார்த்துக்கணும். அந்த இது மாதிரி ஏதோ ப்ரமோஷன் வீடியோ மாதிரில இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பெண் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வந்துருவாங்க. கல்யாண மாலை அணுகுனதுக்கு நன்றி. அந்த மாதிரி தான் இந்த மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷலா மாத்துறதுக்கு உங்க கையால அம்மாவை கௌரவிக்கிறதுக்காக ஒரு மொமெண்ட் இருக்கு. We'll have that on stage. SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terenum Homes, the brand of trust.